Hi friends, in this video we are discuss about dynamic programming and principle of optimality. Definition of dynamic programming. Dynamic programming solves each subproblems just once and store the result in a table so that it can be repeatedly retrieved if needed again. Dynamic programming na கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை சப்ராப்ளம்ஸை கன்வெர்ட் பண்ணி அந்த சப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ஸை ஃபைண்ட் பண்ணும். அந்த ஃபைண்ட் பண்ண சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க வேல்யூ எல்லாத்தையும் நம்ம தேவைன்றப்ப எடுத்து ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் வந்து நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்றோம். It is a bottom-up approach. We solve all possible small problems and then combine to obtain solutions for a bigger problems. Bottom-up approach na bottom to top. That means solution, subproblem, problem. இப்போ கீழ இருந்து மேலே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் கீழே இருக்க சொல்யூஷன்ஸ்ல எது கம்மியான வேல்யூ அப்படின்னு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி அதுல இருந்து நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும் வர சால்வ் பண்ணிட்டே இருக்கும். இதான் வந்து பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்றோம். Next, it is a paradigm of algorithm design in which an optimization problem is solved by a combination of achieving subproblem solutions and appearing to the principle of optimality. அல்காரிதம் ரூல் படி என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் மினிமமா இருக்க வேல்யூவை ஃபர்ஸ்ட் நம்ம மினிமமா இருக்க வேல்யூஸ் அதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணி அதுல இருந்து சொல்யூஷன்ஸை கம்பைன் பண்ணி எல்லா சொல்யூஷன்ஸும் கம்பைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிமாலிட்டியை ஃபைண்ட் பண்ணும். இதுதான் வந்து நம்ம டெஃபினிஷன் ஆஃப் டைனமிக் ப்ரோக்ராமிங்ல பார்த்தோம். Principle of optimality. The dynamic programming works on a principle of optimality. Dynamic programming எது மூலமா ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டா principle of optimality. Principle of optimality states that in an optimal sequence of decisions or choices, each subsequence must also be optimal. Principle of optimality என்ன சொல்லுதுன்னா கொடுத்திருக்க ப்ராப்ளத்துல எது சின்ன வேல்யூவா இருக்கோ இந்த கொடுத்திருக்க ப்ராப்ளத்துல அந்த சப் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன்ஸ்ல எது சின்ன வேல்யூவா இருக்கோ அதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிமாலிட்டி. அதை ஒரு டிசிஷனா இல்லை சாய்ஸா எடுத்து அது மூலமா ப்ராப்ளத்தை ஒர்க் பண்ணும். இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிமாலிட்டி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டைனமிக் ப்ரோக்ராமிங். இது வந்து 2 டைப்ஸா கன்வெர்ட் பண்றாங்க. ஆப்டிமல் சப்ஸ்ட்ரக்சர், ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ். Optimal substructure. It is an optimal solution, contains optimal subsolutions, then a problem exhibits optimal substructure. ஆப்டிமல் சொல்யூஷன்னா எது ஆப்டிமல் சொல்யூஷனா ஒன்றும் இல்லை, மினிமம் சொல்யூஷன் தான் நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ்ல அந்த ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ்ல எது சின்ன சொல்யூஷனா இருக்கோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஆப்டிமல் சப்ஸ்ட்ரக்சர். அந்த கொடுத்திருக்க சப்சொல்யூஷன்ஸ்ல அந்த 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 ப்ராப்ளத்துல எது சின்ன ப்ராப்ளமா இருக்கோ அதான் வந்து ஆப்டிமல் சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ். When a regressive algorithm would visit the same subproblems repeatedly, then a problem has overlapping subproblems. Regressive algorithmல அதிகமா வந்த ப்ராப்ளமே திரும்ப நம்ம சால்வ் பண்றதுக்கு நிறைய டைம் கால் பண்ணிட்டே இருந்தா அதான் வந்து சப் ப்ராப்ளம்ஸ் அப்படி ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்றோம். எலமெண்ட்ஸ் ஆஃப் டைனமிக் ப்ரோக்ராமிங். எலமெண்ட்ஸ் ஆஃப் டைனமிக் ப்ரோக்ராமிங் வந்து 3 டைப்ஸா இருக்கு. சப்ஸ்ட்ரக்சர், டேபிள் ஸ்ட்ரக்சர், பாட்டம் அப் கம்ப்யூட்டேஷன். ஃபர்ஸ்ட் சப்ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். சப்ஸ்ட்ரக்சர் decompose the given problem into smaller subproblems. Express the solutions of the original problem in terms of the solution of smaller problems. கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை ஸ்மாலர் சப் ப்ராப்ளம்ஸை கன்வெர்ட் பண்ணும். அது அப்படி கன்வெர்ட் பண்ணுறது நம்ம என்ன சொல்றோம்னா சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். இது வந்து எப்படி வந்து இப்போ இது வந்து ஸ்மாலர் சொல்யூஷன்ஸ்ல கிடைக்கிற சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது வந்து ஒரிஜினல் கொடுத்திருக்க ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனா கொடுக்கும். இதை வந்து சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். Table structure. After solving the subproblems, store the result to the subproblems in a table. This is done because subproblem solutions are reused many times and we do not want to repeatedly solve the same problem over and over again. சப்ராப்ளத்தோட சொல்யூஷன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண பிறகு அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு டேபிளில் போயிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுனா நம்ம அந்த சப்ராப்ளத்தோட சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் போது அதை எடுத்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனால நம்ம திரும்பியும் அதே ப்ராப்ளம் வந்து நம்ம திரும்பியும் கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து டேபிள் ஸ்ட்ரக்சர்ல சொல்றாங்க. பாட்டம் அப் கம்ப்யூட்டேஷன். யூசிங் டேபிள் combine the solution of smaller subproblems to solve larger subproblems and eventually arrives at a solution to complete problem. கொடுத்திருக்க ப்ராப்ளத்தோட சப்ராப்ளத்தோட ஸ்மாலர் சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணி அந்த ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்க வேல்யூஸை சப்ராப்ளத்தோட சொல்யூஷன்ஸ் கூட ஆட் பண்ணி அந்த சப்ராப்ள சொல்யூஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி
கடைசி நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளத்தோட சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இதுதான் வந்து பாட்டம் அப் கம்ப்யூட்டேஷன். இதை பற்றி வச்சுட்டு நோட்ஸ் நம்ம பார்க்கலாம். நோட்ஸ் பாட்டம் அப் மீன்ஸ் start with the smallest sub problems. Combine the start with the smallest sub problems. Now first இது எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் கேட்டிங்கன்னா சப் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ஸ்மாலஸ்ட் சப் ப்ராப்ளம்ஸ் தட் மீன்ஸ் மினிமம் வேல்யூ தான் ஸ்டார்ட் ஆகும். இது கம்பைனிங் த சொல்யூஷன்ஸ் அப்டைன் த சொல்யூஷன்ஸ் டு சப் ப்ராப்ளம்ஸ் ஃபார் இன்க்ரீசிங் சைஸ். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க சப் ப்ராப்ளத்தோட எல்லா சொல்யூஷன்ஸையும் கம்பைன் பண்ணி சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும் until solving the solution of the original problem. கொடுத்துருக்க ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் கிடைக்கும் வர இது வந்து சால்வ் பண்ணிட்டே இருக்கும் ரிப்பீட்டடாக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைனமிக் ப்ரோக்ராமிங் அண்ட் டிவைட் அண்ட் கான்குவர். டிவைட் அண்ட் கான்குவர் மெத்தட் வந்து ரெக்ரெசிவாக இருக்கும். டைனமிக் ப்ரோக்ராமிங் வந்து நான் ரெக்ரெசிவாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். டிவைட் அண்ட் கான்குவர் மெத்தடில் இட் டஸ் மோர் ஒர்க் ஆன் சப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹென்ஸ் ஹேஸ் மோர் டைம் கன்சப்ஷன். இப்போ சப் ப்ராப்ளம்ஸ் இப்போ இது வந்து மோஸ்ட்லி சப் ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணி அது வர வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்காது. ஸோ நம்ம திருப்பி அந்த ப்ரோக்ராமை கால் பண்ணும்போது திருப்பி அதை கம்ப்யூட் பண்ணும். அதனால இங்கே வந்து டைம் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். பட் டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் இட் சால்வ்ஸ் சப் ப்ராப்ளம்ஸ் ஒன்லி அண்ட் சப் ப்ராப்ளம் ஒன்ஸ் அண்ட் தென் ஸ்டோர் இன் ஏ டேபிள். இது வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் வந்து என்ன பண்ணால் கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை சப் ப்ராப்ளம்ஸை கன்வெர்ட் பண்ணி அந்த சப் ப்ராப்ளத்துக்கு கிடைக்கிற சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு டேபிளில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதனால டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் வந்து டைம் கன்சப்ஷன் வந்து கம்மியாக தான் லெஸ்ஸாக தான் இருக்கும். டிவைட் அண்ட் கான்குவர் மெத்தடில் தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இட் இஸ் ஏ டாப் டவுன் அப்ரோச். டாப் டவுன் அப்ரோச்னா மேலேருந்து கீழே வந்துட்டே இருக்கும். இட் இஸ் டைனமிக் ப்ரோக்ராமிங் தேர்ட் பாயிண்ட். இட் இஸ் ஏ பாட்டம் அப் அப்ரோச். பாட்டம் அப் அப்ரோச்னா கீழே இருந்து மேலே போகும். இன் தி சப் ப்ராப்ளம்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் ஃபார் ஈச் அதர். இந்த ப்ரோக்ராம் இந்த டிவைட் அண்ட் கான்குவர் மெத்தட் என்ன பண்ணால் சப் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அது கிடைக்கிற ஆன்சர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்காமல் இருக்கும். அதனால் அது வந்து ஆன்சர்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கிறதால நம்ம இது வந்து என்ன ஆகுனா டைம் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். பட் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சப் ப்ராப்ளம்ஸ் ஆர் இன்டர்டிபெண்டன்ட்னா ஒன்று இல்லையா ஒன்று சேர்ந்துருக்கும். சேவ் பண்ணி வச்சிருக்கு ஏற்கனவே சால்வ் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்க ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் நம்ம தேவைன்றப்ப ரீகம்ப்யூட் பண்ணிக்கலாம். அதனால இங்கே வந்து எல்லாமே இன்டர்டிபெண்டாக இருக்கும். டிவைட் அண்ட் கான்குவர் மெத்தட்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மெட்சார்ட் அண்ட் பைனரி சர்ச். டைனமிக் ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். Difference between dynamic programming and greedy method. Greedy method, dynamic programming. Greedy method is also used to get the optimal solution. Dynamic programming is used to obtain the optimal solution. Greedy மெத்தடும் டைனமிக் மெத்தடும் ஆப்டிமல் சொல்யூஷனை ஃபைன் பண்ணுறது தான் ரெண்டு மெத்தடுமே யூஸ் ஆகுது. அதை தான் இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். லெஸ் எஃபிஷியன்ட் ஆஸ் கம்பேர்டு டு ஏ டைனமிக் ப்ரோக்ராமிங். இதை டைனமிக் ப்ரோக்ராமிங் கம்பேர் பண்ணது இது வந்து லெஸ் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. more efficient as compared to a greedy approach. Example வந்து knapsack. இதில் எக்ஸாம்பிள் வந்து frictional knapsack. In greedy method there is no such guarantee for getting optimal solution. இங்கே வந்து ஆப்டிமல் சொல்யூஷனை ஃபைன் பண்ணுறதுக்கான எந்த கேரண்டி நம்மளுக்கு கிடையாது. பட் ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் கேரண்டட் த டைனமிக் ப்ரோக்ராமிங் வில் ஜென்ரேட் அன் ஆப்டிமல் சொல்யூஷன் பை யூசிங் பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிமாலிட்டி. இங்கே வந்து என்ன டைனமிக் ப்ரோக்ராமிங் என்ன சொல்லுதுன்னா ஆப்டிமல் சொல்யூஷனை ஃபைன் பண்ணுறது எந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிமாலிட்டி யூஸ் பண்ணுது. அப்படி யூஸ் பண்ணுறதால இங்கே நம்மளுக்கு கண்டிப்பாக இது ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். இதை நம்ம இங்கே வந்து கேரண்டியாக சொல்லலாம். அதான் இந்த ஃபோர்த் பாயிண்ட் சொல்லுது. ஸ்டெப்ஸ் ஆஃப் டிசைனிங் எ டைனமிக் ப்ரோக்ராமிங் அல்காரிதம். Characterize the structure of an optimal solution. Regressively define the value of the optimal solution like divide and conquer. Divide the problem into two or more optimal parts regressively. This helps to determine what the solution will look like. Compute the value of the optimal solution from the bottom up, starting with the smallest subproblems. Construct the optimal solutions for the entire problem for the computing values of smaller subproblems. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிக்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து ஃபைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ டிவைட் அண்ட் கான்குவர் மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னா கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை சப் ப்ராப்ளம்ஸை கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம சொல்யூஷன்ஸ் ஃபைன் பண்ணுவோம். ஆனால் இங்கே டைனமிக் மெத்தடில் நம்ம அதே தான் யூஸ் பண்ணுறோம். அதுதான் இங்கே வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் த ஆப்டிமல் சொல்யூஷன் ஃப்ரம் த பாட்டம் அப். இது டைனமிக் மெத்தடில் வந்து கீழே இருந்து மேலே போகும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்மாலஸ்ட் ப்ராப்ளத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ட் த ஆப்டிமல் சொல்யூஷன்ஸ் ஃபார் த என்டையர் ப்ராப்ளம் ஃபார் த கம்ப்யூட்டட் வேல்யூஸ் ஆஃப் ஸ்மாலர் சப் ப்ராப்ளம்ஸ்.
ஆப்டிமல் சொல்யூஷன் கொடுத்துருக்க என்டையர் ப்ராப்ளத்தோட சொல்யூஷனை எப்படி கண்டுபிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மாலஸ்ட் சப் ப்ராப்ளத்தில் எது வந்து இருக்கிறதுல ஆப்டிமல் சொல்யூஷனாக இருக்கோ அதிலிருந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே போயிட்டு ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டைனிங் ப்ரோக்ராமிங் வந்து எக்ஸாம்பிள் வந்து Fibonacci சீக்வன்ஸ் சொல்லலாம். Fibonacci sequence is the sequence of numbers in which every next time is the total of the previous two items and each number of the Fibonacci sequence is called Fibonacci number. Fibonacci numberனா ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே வந்து கொடுத்துருக்க சீக்வன்ஸ் நம்ம பார்க்கலாம். 0 + 1 1 1 + 1 2 1 + 2 3 2 + 3 5 அப்படியே நம்ம இருக்கிற நம்பரே அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரையும் ஆட் பண்ணால் இப்போ 1க்கு முன்னாடி என்ன இருக்குது 0, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1 கிடைக்கும். அப்போ 1 + 1 2 2 + 1 3 இதான் நம்ம Fibonacci சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இது வந்து ப்ரோக்ராம் மூலிமா பார்க்கலாம். இப்போ நான் இங்கே வந்து மெமரி அலோகேஷன்ஸ் கொடுக்குறேன். மெமரி அலோகேஷன்ஸ் கொடுத்தா f(0) இருக்கிற இடத்துல வந்து 0 கொடுக்குறேன், f(1) இருக்கிற இடத்துல வந்து 1 கொடுக்குறேன், 1 இருக்கிற இடத்துல வந்து 2 கொடுக்குறேன், 2 இருக்கிற இடத்துல வந்து 3 கொடுக்குறேன், 3 இருக்கிற இடத்துல வந்து 4 கொடுக்குறேன். அப்படியே அப்படி லைனாக கொடுத்துட்டே போகிறோம். 4 5 6 7 8. இப்போது f(0) இருக்கிறதுல வந்து என்ன இருக்குது 0 தான் இருக்குது. அதனால நான் இங்கே 0 கொடுத்துட்டேன். 0ன்ற வேல்யூ அசியூம் பண்ணிட்டேன். f(1)ன்றது வந்து என்ன இருக்குது 1 இருக்குது. அதனால நான் 1ன்னு அசியூம் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து f(5) நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து 5th எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதனால நான் f(5)ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f(5) சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த ஃபங்க்ஷன் வந்து கால்குலேட் பண்ணும். அதுக்கு மாதிரி நான் உங்களுக்கு டயக்ராம் காட்டுறேன். இப்போ எனக்கு வந்து f(5)ன்ற எலமெண்ட் வந்து தேவை. 5th எலமெண்ட் வந்து நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். 5th எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னென்ன எலமெண்ட் தேவை? f(4) f(2) அது முன்னாடி இருக்க 2 எலமெண்ட் எனக்கு தேவை. இப்போ f(4)ஓட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியாது. அப்போ எனக்கு f(4)ஓட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? f(3) + f(2). f(3)ஓட வேல்யூ எனக்கு தெரியாது. f(2) f(1) முன்னாடி இருக்க 2 வேல்யூ வரும். இப்போ f(2)ஓட வேல்யூ எனக்கு தெரியாது. f(1) f(0). f(1)ஓட வேல்யூ என்ன நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம் 1 வச்சிருக்கோம். அப்போ f(0)ஓட வேல்யூ நம்ம என்ன வச்சிருக்கோம் 0 வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0 + 1 1 ஆகும். அப்போது f(2)ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, 1ன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். f(1)ஓட வேல்யூ எனக்கு ஏற்கனவே தெரியும் 1. அப்போது 1 + 1 f(3)ஓட வேல்யூ என்ன வரும் 2 ஆகும். ஓகேவா? f(3)ஓட வேல்யூ 2. இப்போது f(2)ஓட வேல்யூ எனக்கு தெரியும், ஏற்கனவே நான் இங்கே கண்டுபிடிச்சேன். f(2)ஓட வேல்யூ என்னது 1. அது இங்கே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும் டேபிளில் போயிட்டு. அப்போ நம்ம அது எடுத்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் பண்ணிக்கும். அப்போது 2 + 1 f(3) வந்து 2, f(2)ஓட வேல்யூ 1. அப்போது 2 + 1 3. ஓகேவா? f(4)ஓட வேல்யூ வந்து 3. இப்போ எனக்கு f(3)ஓட வேல்யூ எனக்கு தெரியாது. f(3)ஓட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். f(3)ஓட வேல்யூ என்னது 2. ஓகேவா? f(3)ஓட வேல்யூ 2. அப்போது 3 + 2 f(5)ஓட வேல்யூ என்னது 5. நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சோமான்னு பார்க்கலாம். f(5th) பொசிஷனில் இருக்க வேல்யூ என்னது f(5). நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம பார்க்கலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து big O of n. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைனமிக் ப்ரோக்ராமிங். இதனோட டைனமிக் அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். knapsack ப்ராப்ளம் சொல்லலாம், மேத்தமெட்டிக்கல் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம், ஆல் பேஸ் ஷார்ட்டஸ்ட் பேத் ப்ராப்ளம், ரிலையபிலிட்டி டிசைன் ப்ராப்ளம், லார்ஜஸ்ட் காமன் சப் சீக்வன்ஸ், flight control and robotic control, time sharing. It schedules the job to maximize CPU usage. Thank you friends.